நெற்றிக்கண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அரசியல் பழகு நிகழ்ச்சி. இந்த அரசியல் பழகு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பேச எடுத்த விடயம் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேச இருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இன்றைய தினம் எங்களோடு இணைப்பில் இருப்பவர் அரசியல் செயற்பாட்டாளர் அண்ணன் தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம் அண்ணன். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா? நலம் நலம் ஆனா இப்ப முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, விஜயகாந்த் அவர்கள், பிறகு கமலஹாசன் அவர்கள், இடையில் அதுக்கு முன்னமே எம்ஜிஆருக்கு அடுத்ததா சிவாஜி கணேசன் அவர்களும் வந்தாரு. அதுவும் ஒரு ஒரு பிழையான விஷயமா போயிட்டு இப்ப அடுத்தது இறுதியாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியல குதிச்சிருக்காரு. இது இந்த இந்த நடிகர்களே தொடர்ச்சியாக உச்ச நடிகர்கள் அரசியலுக்கு வார இந்த இந்த பாணியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை என்றுதான் சொல்லுவேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவுல எங்கேயுமே இல்லாத ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை தமிழ்நாட்டுலதான் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு அண்டை மாநிலங்கள் எடுத்து பாருங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அங்கேயுமே சினிமா துறை இருக்குது. சினிமாவுல உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா கேரளா, மோகன்லால் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம். அதே போன்று மம்முட்டி அவர்கள் யாருமே அரசியலுக்கு வர விரும்பவும் இல்லை. அரசியலுக்கு வருவதை அந்த மக்களும் விரும்பவில்லை. இங்க தமிழ்நாட்டில தான் போராட்ட களங்கள்ல தலைவர்களை தேடாமல் இளைஞர்கள் தியேட்டருக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய ஒரு நிலை ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இப்ப உதாரணமா சொல்றாங்க, இதுக்கு அடித்தளம் போட்டது எம்ஜிஆர் அவர்கள் தான். நீங்கள் கூட கேட்டீங்க, எம்ஜிஆர் தொடங்கி இன்று விஜய் வரையும் அந்த நிலை தொடர்கின்றது. நீங்கள் பட்டியலிட்டு சொன்னவர்களிலே யாரையும் எம்ஜிஆரோட பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு வகையில் அதை விஜயகாந்தை பொருத்தி பார்க்கலாம். நாங்கள் விஜயகாந்துக்கு பொருந்தும் அது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் திடீரென உடனே அரசியலில் குதித்தவர் கிடையாது. வானத்திலிருந்து குதித்தது போன்று குதித்து வந்த அரசியலுக்கு கிட்டத்தட்ட 20 வருட கால அரசியல் அனுபவத்துக்கு பிறகுதான் அவர் ஒரு கட்சி, தனியான ஒரு கட்சிக்குள்ளே வாரார். அவர் ஆரம்பத்திலே காங்கிரஸிலே பயணித்தார். அதிலிருந்து கொள்கை முரண்பாடுகள் ஏற்பட்ட போது ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவருடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு அவர் திமுகவுக்குள்ள வாரார். திமுகவுக்குள்ள திமுகவினுடைய பொருளாளராக, திமுகவினுடைய உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றார். அவர் பொருளாளராக இருக்கும் போது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போதுதான் கட்சியை விட்டு வெளியேறி அஇஅதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் அரசியல் பிரவேசம் பாரார். 6 மாதத்திலே ஆட்சியும் பிடிக்கின்றார். ஆகவே எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அதிலே விஜயகாந்த் ஓரளவுக்கு விதிவிலக்காக இருந்தார். ஏனென்று கேட்டால், விஜயகாந்த் அவர்கள் நடிகர், அவருடைய ரசிகர் மன்றத்தை வைத்தே அவர் ஒரு அரசியல் கட்சி போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டமைப்பை கட்டமைத்திருந்தார். ஒரு அரசியல் கட்சிக்கு என்னென்ன கட்டமைப்புகள் இருக்கணுமோ அந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதுவும் குறிப்பாக கிராமங்களை நோக்கியதாக அவருடைய பயணம் இருந்தது. அதுதான் அவருடைய அரசியல் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். ரிஷிவந்தியம் தொகுதியிலே போட்டியிட்டு கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கி அவர் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு அவரும் சட்டமன்றத்துக்குள்ள போற ஒரு நிலை வந்தது. அடுத்த தேர்தல்கள்ல அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார். ஆகவே எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்றவர்களோடு இந்த கமலஹாசனையோ விஜயோ நாங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. இவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் உச்ச நட்சத்திரமாக இருந்த போது அரசியலுக்கு வந்தோம். உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதுதான் அரசியலுக்கு வந்தார்கள். ஆனால் இத்தனை வருட சினிமா வாழ்க்கையில் இருந்தவர்கள் பொதுப்படையாக இந்த பொது வாழ்க்கையில் என்ன பங்களிப்பு செய்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது இல்லையா? மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளிலே, இந்த மண் சார்ந்த பிரச்சனைகளிலேயே, தமிழ்நாடு சார்ந்து எழுந்துகிற பிரச்சனைகளில் இவர்கள் எவ்வாறு குரல் கொடுத்தார்கள், எவ்வாறு செயல்பட்டார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆகவே இவ்வளவு காலமும் தமிழ்நாட்டிலே நடந்த பிரச்சனைகளுக்காக, மக்கள் போராட்டங்களுக்காக எதுக்குமே குரல் கொடுக்காம, எதுக்குமே களத்துல நிக்காம திடீரென்று அரசியல் கட்சி ஆரம்பித்து வருவதெல்லாம் நீங்க பிரச்சனை இருக்கு. மற்றபடி ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணுமென்றாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டாலும் அரசியல் வரலாம். மக்கள் வாக்களித்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது யாரு வேணாலும் வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆகவே இந்த ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையா தான் பார்க்கிறேன். தொடர்ந்து இதுல என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு வேற ஒரு துறையில நடிப்பு துறையில இருந்த ஒருத்தர் வந்து திடீரென வந்து அரசியல் துறைக்குள்ள வந்து எடுத்த உடனேயே முதலமைச்சர் ஆகணும் என்ற அந்த மனநிலை வந்து எதனால வந்ததுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? முன்னுக்கு இருந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததாலே இல்ல வேற ஏதாவது காரணங்கள் சொல்றீங்களா? இல்ல இவங்க இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னா, இவர் ஒரு உச்ச நட்சத்திரம். ஒரு கிட்டத்தட்ட விஜய் இன்றைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார். அவங்க ஒரு 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 பவர் செட்டர்ல இருக்காங்க. இப்ப விஜய் ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் விஜய் நினைச்சா எது வேணுமானும் செய்யலாம். அவ்வளவு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த ஒரு மமதி தான். எனக்கிட்ட இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இந்த கட்சி தலைவர்களும் எதை வச்சு கணிக்கிறாங்க? அவங்களுக்கு இருக்க தொண்டர் படையை வச்சு தானே கணிக்கிறாங்க. தொண்டர் படை தானே தீர்மானிக்குது யார் ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரக்கூடாது. அவங்க தானே வேலை மக்கள் ஓட்டு போடுறதா இருந்தாலும் கூட தொண்டர்கள் களத்துல இறங்கி வேலையிலண்டா மக்கள் இப்படி போடுவாங்க. மக்களுடைய தங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில கொண்டு போறது யாரு? தொண்டர் படை தானே. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. நமக்கு போராடம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கொடுது. ஆகவே இந்த கூட்டத்தை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் என்ற ஒரு தப்பு கணக்கு போடுறாரு என்று நான் நினைக்கிறேன். அதான் அந்த அந்த அதிகார போதையை ருசிக்கணும் என்று ஆசைப்படுறாங்க. மற்றது மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த மண்ணுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு அதிகார போதை, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி என்ன விஷயம்டா, இப்ப அதிகமான கூட்டங்கள் சேர்றாங்க, ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் அதிகபட்ச உச்ச நடிகர்கள் சொல்றீங்க. அதுக்கு எதிராக வந்து கமலஹாசன் நேர் எதிராக குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு தான் ஒரு அனுபவம் நமக்கு எடுத்துக்காட்ட சொல்லுதுன்னா, கூட்டங்கள் எல்லாமே வந்து ஓட்டாக வராதுன்ற ஒரு விஷயத்த எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. அதோட நடிகர் கமலஹாசன் அவர்களும் தன் அனுபவத்துல தான் பட்டுன்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல இன்னொன்று பார்க்கணும். கமலஹாசனையும் விஜயையும் நாங்க பொருத்தி பார்க்க முடியாது. கமல்ஹாசனுக்கு இருந்த ரசிகர்கள் வேற, விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் வேற. கமல்ஹாசனுக்கு இருந்த ரசிகர்கள் வந்து 40-50 வயசுக்கு மேல கடந்தவங்க தான். 40-45 வயசுக்கு மேல கடந்தவங்க தான் கமல்ஹாசனோட ரசிகர்களா இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டு போட்டு ஏதோ ஒரு கட்சியில நிரந்தர உறுப்பினர் அதிமுகவோ அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப விஜய் கிட்ட இருக்கிறது ஒரு இளம் தலைமுறை, நியூ ஜெனரேஷன், புதிய தலைமுறை வாக்காளர்கள். இப்ப வாக்களிக்க போற ஜெனரேஷனே அதிகம் இதுல. இப்ப அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு இளைஞனும் நடக்கிற அநியாயங்கள், இப்ப ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டுல மிக மோசமா இருக்கு. ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையிலே தமிழகம் இருக்குது என்று சொல்லப்படுது ஊடகங்களால. அப்படிப்பட்ட நிலையில விஜய் கிட்ட இருக்கிற ரசிகர்கள் வந்து இளம் ரசிகர்கள். நீங்க பாத்தீங்கன்னா 40-50-45 வயசு கீழ்பட்டவன் தான் விஜய் ரசிகரா இருப்பான். 45-50 வயதுக்குள்ளவன் தான் விஜய் ரசிகரா இருப்பான். அதோட குறிப்பாக இந்த 20-22 வயசு பசங்க, இள ரத்தம் துடிப்பானவனுங்க, அவர் கூட்டத்துக்குள்ள போற இடத்த கூடுற கூட்டங்களை பாத்தீங்களா நீங்க? அவனுக்கு அரசியல் என்னண்டே தெரியாது, அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல்ல அரிச்சுவடியே தெரியும். ஆனா அவன் நம்ம தலைவர் வாராரு, நம்ம தலைவன் வாரான் அப்படின்னு கூறுறான். கூறுறவன் உண்மையிலே ஓட்டு போட போவான். இவ்வளவு தூரம் விஜய பார்க்க வாரவன் விஜய்க்கு போய் ஒரு ஓட்டு போடாம விடுவானா? நமக்கு அது மொத்தமா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆக மாட்டேன்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். அது நான் சொல்ல மாட்டேன். ஆனால் குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தக்கூடிய அல்லது ஆளுங்கட்சியினுடைய எதிர்கட்சிகளுடைய வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய சக்தி விஜய் கிட்ட இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், அதை மறுக்க முடியாது. அது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கான ஒரு வாக்கு இருக்குது. அந்த ரசிகர்களை அவர் வந்து அரசியல் படுத்தல் என்றாலும் கூட விஜய் வந்து நின்றா விஜய்க்கு வாக்களிப்போம் என்ற மனநிலையில அந்த ரசிகர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே விஜய் ரசிகர்களான்னு கேட்டாலும் இல்லை, பல கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல, அதையும் நாங்க யோசிக்க வேண்டி இருக்குது. ஆகவே அது எந்த அளவுக்கு சாதம். இதுல வந்து இப்ப நீங்க சொல்றீங்க வேற கட்சியில இருக்கிறவர்களும் விஜய் ரசிகர்களா இருப்பாங்கன்னு சொல்லி. அதே நேரத்துல இப்போ ஒரு நடிகர், உச்சபட்ச ஒரு நடிகர், திரையில பார்த்த ஒரு நடிகர், தொலைக்காட்சியில பார்த்த ஒரு நடிகர் வந்து ஒரு இடத்துக்கு வாராருன்னு சொன்னா மக்கள் பெருவாரியாக வேறு நடிகர்களை ரசிக்கிறவர்களா இருந்தா கூட ஒரு ஆர்வத்துல போய் பார்ப்பாங்க. அது நீங்க சொல்றது சரி. இப்ப இதுல என்னன்னு சொன்னா, இப்ப இவர் வாரத்தால வந்து மற்ற பிரதானமாக இருக்கிற கட்சிகளுடைய வாக்கு உடையும் என்ற மாதிரியும் சொல்றீங்க. இதுல யாருக்கு அதிக அளவான பாதிப்பு ஏற்படும் என்று நீங்க சொல்றீங்க?
இல்ல இப்ப நம்ம அதை இப்போதைக்கு நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. ஒரு அசம்சன் தான். ஒரு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில நாங்க சொல்லலாம். அஹ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவை தன்னுடைய எதிரியா காட்டுறாரு. திமுகவையும் மாநிலத்துல திமுகவையும் மத்தியில பிஜேபியையும் தன்னுடைய எதிரியா பாக்குறாரு அவர். அவர் அப்படிதான் டிக்ளேர் பண்றார். அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா அவர்ல இதுல இருந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு விடயத்தை பார்க்கணும். விஜய்க்குள்ளேயே ஒரு அரசியல் தெளிவு இல்லைன்றதை பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறார். அது என்ன புரியல எனக்கு. அது எப்படி அரசியல் எதிரி ஒன்றா இருக்க முடியும், கொள்கை எதிரி ஒன்றா இருக்க முடியும்? அப்ப திமுகவுடைய கொள்கையும் உன்னோட கொள்கையும் உண்டு, பிஜேபியோட கொள்கை வேறன்னா அப்ப நீ எதுக்கு? திமுகவை தன்னுடைய கொள்கை எதிரியா பார்க்கல அவர் அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அதுக்குரிய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். அது அப்ப என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணணும். திமுகவையும் பிஜேபியும் அட்டாக் பண்ணி அதிலிருந்து வார வாக்குகளை பிரிக்கணும். அடுத்தது அவர் அந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் என்று சொன்னதில் வச்சு நீங்க பார்க்கலாம். தமிழ் தேசியத்தினுடைய வாக்கையும் பிரிக்க நினைக்கிறார். சீமானுடைய வாக்குகளையும் பிரிப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார். அப்படிதான் நாங்க இதை பார்க்க முடியுது. இப்ப நீங்க இப்ப சொல்றதன்படி பார்க்க போனா தமிழ் தேசியத்தினுடைய வாக்கை உடைக்கிறாருன்றதுக்கு இன்னொரு சான்று வந்து இப்ப அண்மையில போன சனிக்கிழமை கூட நாகப்பட்டினத்துல ஒரு சுற்றுப்பயணத்தின் போது சொல்லியிருக்கிறாரு, தாய் போன்ற தலைவினை இடைந்த ஈழத்தமிழர்களுக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுக்கணும் இல்லையான்ற மாதிரியான சில வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. இப்ப இதன் மூலம் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய ஓட்டை பிரிச்சு எடுக்கலாம், தமிழ் தேசிய வாக்காளர்கள் எல்லாம் வந்து அங்கால திரும்புவாங்க என்று சொல்றது நிச்சயமான ஒரு முடிவு தானே? இல்ல, இப்படி அதை பார்க்கவும் முடியாது. ஏனென்று சொன்னா இப்போ வெறுமனே ஒரு அரசியலுக்காக சொல்லியிருக்காருன்னு தான் என்னால பார்க்க முடியுது அந்த கருத்தை. சரியா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்ப இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனைன்றதே விஜய்க்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. 19 இலங்கையில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்றது மட்டும்தான் அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன எங்கேயுமே அவர் சொல்லல. இந்த பிரச்சனை இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா போதுமா? இப்ப உதாரணத்துக்கு சீமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு, ஈழத்தமிழர்களுக்கு இதுதான் தீர்வு. நம்ம ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ, ஆனா சீமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்ல, ஈழத்தமிழர் பிரச்சனையில இதுதான் தீர்வா இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அப்ப விஜய் வந்து எதையுமே சொல்லாமலுக்கு 19 இப்படி ஈழத்தமிழர்களை பற்றி பேசிட்டு போயிருக்காரு. விஜய்க்கு உண்மையிலே ஈழத்தமிழர் மீது அக்கறை உள்ளவர்னு சொன்னா ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கணும். ஒரு இந்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்றாரா, இல்ல ஒரு சுயாட்சியுடைய சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்தை ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்றாரா, இல்ல ஒரு ஒற்றையாட்சிக்குள்ள ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள தமிழர்கள் சுயநிர்ணயத்தோட வாழ்றதுக்கான வழிகளை செய்து கொடுக்கணும் இலங்கை அரசாங்கம் என்று வலியுறுத்துற எதுவுமே சொல்லலையே. 19 நாங்க துணையா இருப்போம்னு சொல்ல என்ன துணையா இருப்பீங்க? நீங்க துணையா இருக்கிற நீங்கடா இலங்கை இந்தியா தமிழ்நாட்டுல அகதியா வந்து எத்தனையோ உங்களுக்கு ஈழச் சொந்தங்கள் வந்து இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு நீங்க துணையா நின்று இருக்கணும் இல்ல? இத்தனை காலத்துல நீ இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்ச, நீ இவ்வளவு கோடிகளுக்கு அதிபதி, கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு அதிபதி என்று சொல்றாங்க விஜய். அப்பண்டா இன்னைக்கு படிக்க முடியாமலுக்கு, ஒழுங்கான சுகாதாரம் மருத்துவம் இல்லாமலுக்கு, இருக்க வீடு வசதி இல்லாமலுக்கு, ஒருவேளை சாப்பாட்டு கூட வசதி இல்லாம எத்தனையோ நம்மளுடைய ஈழ அகதிகள் அங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர் அதுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே. இது ஒரு பசப்பு வார்த்தை, அரசியலுக்காக எல்லாரும் பாவிக்கிறது தான். இப்ப ஈழத்தமிழர்களை பற்றி பேசுனா தமிழ் தேசிய வாக்குகள் கொஞ்சம் இதை பிரிக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனா ஈழத்தமிழர்கள் நாங்க இப்ப அதுக்காக வேண்டி நாங்க விஜயை பார்க்கவும் முடியாது, விஜய் செய்ய மாட்டாருன்னு சொல்ல முடியாது. இப்ப நமக்கு யார சப்போர்ட் கொடுத்தாலும் நம்ம அதை எதிர்க்க தேவையில்லை. இப்ப அது சீமான ஆதரவா இருக்காரா, அசீமான ஆதரவா இருந்துட்டு போட்டும், அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதுசா விஜய் வாராரா, விஜய் வந்து ஆதரவு தெரிவிக்கட்டும். ஆனா நான் என்ன சொல்றேன்டா, விஜயனுடைய நிலைப்பாடு என்ன இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனையிலே விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காருன்ற வெளிப்படையா சொல்லணும். இந்த 60 ஆண்டு கால பிரச்சனைக்குரிய தீர்வு என்னன்றதை விஜய் சொல்லணும். அதை விட்டு போட்டு உறுதியா இருப்போம் துணையா இருப்போம் என்றதெல்லாம் வெறும் பசப்பு வார்த்தைகளா தான் அதை பார்க்க முடியும். நீங்க இப்ப ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நாங்க இருக்க வேணும் என்ற ஒரு வார்த்தை சொல்லுறாரு.
அதே நேரத்துல இலங்கைக்கு சொந்தமான கச்சேரியை நாங்க மீட்டெடுக்கணும்னு சொல்றாரு. இதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்கட்சியில இருக்கலாம், எதிர்க்கட்சியில இருக்கலாம், தேர்தல் காலம் வந்த உடனே கச்சேரி பிரச்சனை எடுத்துருவாங்க மக்கள் ஓட்டு போடணும்ன்றதுக்காக. அவங்க அப்படி இருக்கும்போது புதுசா அரசியலுக்கு வரவர்களும் எடுத்த உடனேயே கச்சதீவை நாங்க கைப்பற்றுவோம், கச்சதீவை மீட்டெடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த வகையில வந்து விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு வந்து இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதிரடியாக வந்து கச்சதீவுக்கு போன விஷயங்கள்லாம் கடும் பரபரப்பா பேசப்பட்டது. இப்ப என்னன்னு சொன்னா, விஜய் அவர்கள் பேசின உடனே ஜனாதிபதி அங்க போகணும் என்றது வந்து இப்ப இலங்கை அரசாங்கத்துக்கோ அரசுக்கோ ஒரு ஒரு பதட்டத்தை ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்ததா? அவங்க போனதுக்கு என்ன காரணம் என்று பாக்குறீங்க? இல்ல உண்மையிலேயே அந்த கச்சதீவு பிரச்சனை வந்து அது நீண்ட வரலாறு கொண்ட ஒரு பிரச்சனை. அது ம். உண்மையிலேயே சொல்லப்படுது. அது இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ சொந்தமானது இல்லை. இது என்னுடைய கருத்துல நான் ஆவணங்கள்ல படிச்சது சொல்றேன். அது சேதுபதி மன்னனுடைய தீவு. சேதுபதி மன்னனுக்கு சொந்தமான ஒரு தீவு. மன்னர் மானிய ஒழிப்பு அந்த இதுலதான் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அந்த அந்த நிலத்தை கையகப்படுத்துது. கையகப்படுத்தி அது இந்திய அரசாங்கத்துல இருக்குது. காலப்போக்கில் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையில மாற்றங்கள் ஏற்படுது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது போன்ற ஒரு தோற்றம். சைனாவோடு நெருங்கி போவது, பாகிஸ்தானோடு நெருங்கி போவது இலங்கை ஒரு வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் ஏற்படுகின்ற போதுதான் அது இலங்கையை சமாதானப்படுத்துவதற்காக அது ம். சன்மானமாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த கச்சேதீவு என்றதான் வரலாறு. அப்ப இத விஜய் 19 இதையும் அப்படித்தான் 19 கச்சேதீவை மீட்போம். கச்சேதீவை மீட்பா எப்படி மீட்பா? அதுக்கான திட்டம் என்ன? எதையுமே சொல்லல. இதுதான் தம்பி. இது அரசியல் இது பொதுவா பாவிக்கிற ஒரு வார்த்தைகள் தான். இது 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 ஈழத்தமிழர் திமுகவை நீங்க திமுகவினுடைய மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, தேர்தல் விஞ்ஞாபனம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கச்சதீவு மீட்கப்படும். ஆமாம். ஈழத்து அகதிகளுக்கு உரிய வீட்டு வசதிகள் கட்டி கொடுக்கப்படும், மருத்துவ செலவுக்கான வசதிகள் படுத்தி கொடுக்கும், கல்விக்கான வசதிகள் இதுக்கு இப்படியே இருக்கும். இது அவங்க ஒரு தாரக மந்திரமா பயன்படுத்துறாங்க. அப்படியே ஞாபகத்துல வரதா அப்படியே அந்த இந்த வருஷம் எழுதுறையா தூக்கி போடு, அதை தூக்கி போடு, இதையும் தூக்கி போட்டு சேர்த்து விடு. அப்ப ஈழத்தமிழர்கள் ஒரு பகடைக்காயா பயன்படுத்துற ஒரு நிலைதான் அங்க இருக்கு. அதை விஜயும் பயன்படுத்துறாரோ என்ற கேள்விதான் எனக்கு எழுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, சரி கச்சதீவு மீட்க போறீங்க, எப்படி மீட்க போறீங்க? அதை சொல்லணும் இல்லையா ஒரு தலைவன்? இப்ப உதாரணத்துக்கு சீமான் ஒரு கதையை சொல்றாரு. நான் வந்தா நெய்தல் படை அமைப்பேன் என்று சொல்றாரு சீமா. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதுக்கு அப்பால் பட்டு சீமான் ஒரு விஷயத்தை சொல்றாருல, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாருல. அது மாதிரி நீங்க என்ன செய்வீங்கன்றதை சொல்லணும் இல்ல மக்களுக்கு. அடுத்து நீங்க சொல்லுங்க ஜனாதிபதி வந்து கச்சதீவுக்கு போனது. உண்மையிலே அது வந்து ஒரு 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 ஸ்மார்ட்டான மூவ் கிடையாது. அது கச்சதீவுக்கு போனது என்னன்னு சொன்னா, விஜய் பேசினதை அப்படியே விட்டு இருந்தா இவ்வளவு பெரிய பூதாகரமான பிரச்சனையா இருக்காது. அதுக்கு பாராளுமன்றத்துல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க போய் காணாததுக்கு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த கச்சதீவுல போய் இறங்குனது வந்து அது அது யாரு அந்த ஆலோசனை அவருக்கு கொடுத்தாங்களோன்னு தெரியல. அந்த அந்த மூவ் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் கிடையாது. அது வந்து ஒரு தவறான ஒரு இது பேசு பொருளாகப்படுகிறது. ஆகவே அதை இலங்கை ஜனாதிபதி அவர்கள் அதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. தவிர்த்திருந்தால் எல்லாரும் பேசின மாதிரி அது அப்படியே ஒரு பேசு பொருளா இருக்கு. என்னடா இதுக்கு முன்னாடி சீமானும் பேசியிருக்கார், வேல்முருகன் பேசியிருக்கார், திருமாவளவன் பேசியிருக்கார், திமுக பேசியிருக்கு, பிஜேபி கூட பேசுது. நரேந்திர மோடி கூட ஒரு தேர்தலே வந்து கச்சதீவு மீட்கப்படும் சொல்லியிருக்காரு. பேசியிருக்காரு. அப்போ அப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணாத அரசாங்கம் இப்ப ஏன் ரியாக்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ரியாக்ட் பண்ணி விஜய பெரிய ஆளாக்கி காட்டி விட்டுருக்காங்க. இப்ப அதுதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க எல்லாமே அரசியல். இந்த விஷயத்தோட இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறாரு அதிகமா, பாஜகவை விமர்சிக்கிறாரு. ஆனா அதிமுக கை வைக்கிறாருல, காங்கிரஸை கை வைக்கிறாருல. ஒரு நேரம் இவங்களோட கூட்டணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? என்னன்னு சொன்னா திமுக விமர்சிக்கிற இவரு திமுக இருக்கிறது காங்கிரஸோட கூட்டணியில, ஆனா காங்கிரஸை கை வைக்கிறாருல. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு கணக்கு, எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே அரசியல் கணக்கு வழக்கு தான். லாப நட்ட அரசியல்ல வந்து எல்லாமே ஒரு லாப நட்ட கணக்கு தான். இப்போ அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது விஜய்க்கு கூட்டணி, அதிமுக கூட்டணியில் சேருவதற்காக. இவங்கள் வந்து துணை முதலமைச்சர் 50 சீட்டு கேட்டதாக ஒரு தகவல். விஜய்க்கு துணை முதலமைச்சர் 50 சீட்டும் கேட்டதாக தகவல். அவர்கள் துணை முதலமைச்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேணுமெண்டா 15 சீட்டு தருவோம் வாங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல். இப்படி பல பேரங்கள் பேசப்பட்டது அதிமுகவோடு.
பேரம் பேசி முடியாமத்தான் இவங்க அதிமுக விட்டது. இப்பயும் சைலண்டா என்னன்னா அதிமுக ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக கூட்டணி ஒழுங்கா அமையல் என்று சொன்னா அதிமுக நம்மளை கூப்பிடும். ஆனா இப்ப இன்னும் அதிமுக ஒரு வாரிசு பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்களே, அதிமுக பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்களே. அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்களே. பிஜேபியை தான் விஜய் அதிகமாக இல்ல விமர்சிக்கிறாரு. பிஜேபி இல்ல இப்ப நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் அமையும் என்றதை முடிவு பண்ண முடியும். என்னடா அண்ணாமலைக்கு அந்த கூட்டணியில துப்புற உடன்பாடு இல்லை. ஓ, எடப்பாடியோட போய் சேர்றதுல அண்ணாமலை தனியா ஒரு கூட்டணி அமைக்கணும் என்றது அண்ணாமலை. அப்ப ஆகவே அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒருவேளை பிஜேபி அண்ணாமலையோட பிரஷர்ல பிஜேபி பிரிச்சுட்டு போனாங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. 100% வாய்ப்பு இல்ல. ஒரு 99% வாய்ப்பு இல்ல. 1% தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் பிரிச்சுட்டு போனா அதிமுக நம்மளை கூப்பிடும் என்று விஜய் ஒரு கணக்கு. விஜய் இல்ல, இது விஜயை இயக்கிறதுக்கு ஒரு குழு இருக்குது. அரசியல் ஆமா. வியூக வகுப்பாளர்கள். அவங்க போடுற கணக்கு தான் இது எல்லாமே. சோ அவங்க என்ன எதிர்ப்பாங்க, ஒருவேளை ஏடிஎம்க்கு கூப்பிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அவங்க 2030 பாராளுமன்ற தேர்தல கணக்கு போடுறாங்க. இப்ப நீங்க சொல்லிங்களா காங்கிரஸ் ஏன் எதிர்க்கிறாங்களா, காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப 3வது முறையா பிஜேபி ஆளுது, 4வது முறையாவும் பிஜேபி ஆள்றதுக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட இங்க கூட்டணி வைத்தா நாங்கள் மேலையும் இடத்தை பிடிச்சிடலாம் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருந்து காங்கிரஸை உடைச்சி வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அதிகப்படியான சீட்டை கூட, ஏன்னா விஜய்கிட்டே ஆள் இல்லை நிப்பாட்டுறதுக்கு, அதான் பிரச்சனை. என்னடா சீமானோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப கூட அவங்க பேசினப்ப கூட தங்கள்கிட்ட இத்தனை தொகுதியில தான் நாங்க நிப்போம் என்று சொன்னதாக ஒரு கருத்து இருக்குது. அப்ப அவங்கள இப்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட் என்று சொல்லி விஜய் தவிர வேற யாருமே இல்லைங்க. விஜய் தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். சோ அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப காங்கிரஸ் பக்கம் சரிக்கிற வசையாவது காங்கிரஸ் பக்கம் தள்ளி விட்டு போட்டு அதுல இருந்து கூட்டணிகளுக்கு கொஞ்சம் கொடுத்து அப்படியே சரி பண்ணலாம் என்று விஜய் நினைக்கலாம். இப்ப இன்னொரு கணக்கு போறாங்க, காங்கிரஸ் வந்தா கண்டிப்பா பிசிகா வரும் என்று நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்தா கம்யூனிஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப திமுக கூடாரமே காலியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இப்ப இதை காங்கிரசும் பயன்படுத்த பாக்கு, திருமாவளவனும் பயன்படுத்த. காங்கிரஸ் இப்ப கிட்டத்தட்ட 125 தொகுதி வேணும் என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப திருமாவளவன் சொல்றாரு, இரட்டை இலக்கங்கள்ல எங்களுக்கு சீட்டு வேணும். முதல் 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்ப 20 சீட்டு வேணும், இரட்டை இலக்கங்கள்ல சீட்டு வேணும்னு திருமாவளவன் பேச வருகிறார். இப்ப விஜய் இன்னொன்று ஆசை பார்த்த காட்டுற, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறார். அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்குதுவோ, காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துல உட்காரல, ஒரு அமைச்சர் கூட இல்லை. அப்ப நம்ம திரும்பவும் போகணும். காங்கிரஸ் இன்னொரு கணக்கு போடுது என்னன்னு சொன்னா, விஜயோட போய் சேர்ந்த மாதிரி இருந்தா கேரளாவிலையும் விஜய் ரசிகர்கள் அதிகம். சப்போஸ் விஜய் போட்டியிடல கூட கேரளாவுல கூட நமக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவிலையும் விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க. கர்நாடகாவே 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 10 லட்சம் பேர் விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு கணக்கு சொல்றேன். இப்படி ஒரு கணக்கை காங்கிரஸ் போடுது. ஆகவே காங்கிரஸ் என்ன நினைக்கிறா, 5 சீட்டை வாங்கிட்டு 10 சீட்டை வாங்கிட்டு திமுகவோட இருக்கிறத விட நம்ம உடைச்சிட்டு வெளியில வருவோமோ, விஜயோட போவோமோ அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கும். விஜய்க்கு எப்பவுமே காங்கிரஸ் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்கு. 2009 யுத்தம் முடிவடைந்த கையோடையே காங்கிரஸ்ல போய் இளைஞரணி பொறுப்பை வாங்குறதுக்கு விஜயும் அவங்களோட அப்பா முயற்சி செய்தப்ப அதை அடிச்சு உடைச்சு அதை நிப்பாட்டினதே சீமான் தான். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சீமான் கிட்ட இருந்தா வந்துச்சு. அப்ப விஜய்க்கு எப்பவுமே காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். அதிமுக விமர்சிக்காம இருக்கிறது காரணம் கூட்டணி கணக்கு வழக்குகள் தான். இப்ப நீங்க சொல்றதன்படி பார்க்க போனா, முழுமையான உங்களுடைய இந்த வாதத்தின் மூலமா பார்க்க போனா என்ன விஷயம் தெரியுதுன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றத, குறிப்பா விஜயனுடைய அரசியல் வருகின்றது தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை விரும்புறவர்கள், தமிழர்களுடைய அதிகார முறையை விரும்புறவர்களுக்கு ஒரு பாதகமானது. அவரை தமிழ் மக்கள் புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு போடக்கூடிய நிலையில இருக்கிற தமிழ் மக்களே புறக்கணிக்கும்னு சொல்ற போது, இலங்கையில் வாழ்ற தமிழ் மக்களும் பெரும்பாலானவர்கள் ஆதரவா இருக்காங்க. இப்ப குறிப்பா சொல்லப்போனா, இன்றைய தினம் முகநூல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சுயேட்சையான பாராளுமன்றம் போன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, இது நமக்கான காலம், நீங்க சொல்கிற அரசியல் சரி, நீங்க அடிச்சு ஆடுங்கன்ற மாதிரியான அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தார்.
இப்ப நீங்க சொல்லுறபடி பார்க்க போனா அங்க இருக்கிறவர்களே புறக்கணிக்கணும் என்ற போது நாங்க இங்கே தூரத்தான் இருக்கிறோம், நாம ஓட்டு போட போறதில்லை. ஆனா இங்க இருக்கிறவர்களும் அவர் ஆதரிக்க கூடாதுன்றதுதான் இப்ப உங்களுடைய கருத்துல இருந்து அறிய முடியுது. அப்படி இல்ல இல்ல இருக்கும்போது இல்ல இல்ல நாடாளுமன்ற அப்படி இல்ல அப்படி உறுப்பினர்களை இல்ல வந்து அப்படி ஆதரவு கொடுக்கறது எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்ல அப்படி இல்ல. புறக்கணிக்கணும் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தன்னுடைய கருத்துக்களை, கொள்கைகளை தெளிவாக வச்சு போட்டு வரட்டும். ம். அது நிராகரிங்க நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நாங்கள் ஈழத்தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் யாரையும் பகைக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். ஓ, அது உண்மையான விஷயம். யாரையும் நாங்க பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களுக்கு சீமான் மட்டும்தான் எங்களுக்காக பேசணும் இல்லையே. இப்ப சீமானை விட பெட்டரா வந்து விஜய் செய்வாரான்னு சொன்னா செய்யட்டும். உண்மையிலேயே விஜயால ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னா நாங்க அதை வரவேற்றுத்தானே ஆகணும், வேணாம் என்று சொல்ல முடியாது. ஆனா அப்ப நீங்க நாங்க சொல்றபடி விஜய் பார்க்க போனா நீங்க சொல்றபடி பார்க்க போனா இப்ப சீமான் அவர்கள் நீண்ட காலமா 2009 காலப்பகுதியில இருந்து வந்து அரசியல்ல தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வர ஒரு ஆள். அவரை விமர்சித்து கொண்டுதான் நடிகர் விஜய் அவர்களை வந்து அர்ச்சுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வரவேற்றிருக்காரு. அது இந்த ஒரு அர்ச்சுனா நிலைப்பாடு இது சரியா இது? அர்ச்சுனா ஒரு அரைவேக்காட்டுத்தனம். அர்ச்சுனாவுக்கு அரசியல் அரிச்சுபடியே தெரியாது. அர்ச்சுனா வந்து ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. அர்ச்சுனாவுக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனா ஒரு 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 ஜெனரல் நாலேஜே கிடையாது. ஒரு டாக்டர் என்று சொல்லிக் கொள்ற அளவுக்கு இருக்காரே ஒழிய உண்மையிலே ஒரு ஒரு உண்மையிலே சரியான ஒரு உளவியல் ஒரு ஆலோசனை ஒன்று அவருக்கு கொடுக்கணும். என்னன்னு சொன்னா அர்ச்சுனா வந்து எப்படின்னு சொன்னா தன்னை எங்கேயுமே பேசு பொருளாக வச்சிருக்க வேணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அவருடைய இயல்பே அதுதான். ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை எடுத்து பேசினா நம்மளை பத்தி எல்லாம் பேசுவான். இப்ப நீங்க இருக்கீங்க, இது இது அர்ஜுனாவோட கணக்கு என்னன்னு சொன்னா, அர்ஜுனா எப்படி பப்ளிசிட்டி தேடினாரு எப்படின்னா, அர்ஜுனா வந்து எப்படின்னு சொன்னா ஒரு கருத்து நம்ம முன்வைக்கிறோம், அது நெகட்டிவான கருத்தா பாசிட்டிவான கருத்தாண்டு இல்ல, ஆனா என்ன பத்தி பேசு பொருளா இருக்கணும். அதான் அர்ஜுனாவோட வேலை. அப்பப்ப அர்ஜுனா யாராச்சும் ஒரு ஆளை சுரண்டு இழுத்துட்டே இருப்பாரு. ஜனாதிபதியே சுரண்டு இழுப்பாரு. சஜித்த சாரி சுமந்திரனை பிடிச்சி சுரண்டுறது, அங்கால சிறிதரனை பிடிச்சி சுரண்டுறது. ஏன்னா தான் வந்து பேசி பொருளாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். நடிகை நயன்தாரா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன கதை பர்சனலா, தமிழ்நாட்டினுடைய நயன்தாராவை பத்தி நியூஸ் வரலன்னு சொன்னா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு காசை கொடுத்து வந்து தன்னை பத்தி ஒரு கிசு எழுதுங்க அப்படின்னு முதல் ஆரம்பத்துல நயன்தாரா தன்னை பத்தி ஒரு கிசு எழுதுங்கன்ட்டு நயன்தாரா காசு கொடுத்து எழுத வைப்பாங்களாம். ஏன்? பப்ளிசிட்டி. அறிமுகமாகாத ஒரு நபர் என்னன்னு சொன்னா தன்னை பத்தி பேசிட்டு இருக்கணும். அது பாசிட்டிவா பேசுறாங்களா நெகட்டிவா பேசுறாங்களா அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது இல்ல விவரம். தான் வந்து டைம் லைன்ல இருக்கணும், பேசு பொருளாயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு மென்டாலிட்டியில உள்ள ஆள் தானே இந்த அர்ச்சுனா. அர்ச்சுனாவுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அர்ச்சுனாவோட உலகமே வேற. அந்த உலகத்துக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னா நம்மளையும் பத்தி யாருன்னா விட்டுருவானுகள். சோ அர்ச்சுனாவுடைய கருத்துக்களை நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நான் இதைத்தான் சொல்றேன், நம்ம விஜயை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம அமைதியா வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா நம்ம வாக்களிக்க போறது இல்லை. வாக்களிக்க போறது தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். நாங்க இங்கிருந்து ஒரு கத்துறதாலேயோ நாங்க இங்கிருந்து ஒரு விஜயை ஆதரிக்கிறதால விஜயை எதிர்க்கிறதால எதுவுமே நடக்க போறது இல்லை. ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சர் ஆணி இலங்கை தமிழருடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறாண்டா, தீர்த்து வைக்கட்டும். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப இன்னார்தான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் என்ற ஒரு கொண்டு மில்லி சீமான் தான் முதலமைச்சராய் தீர்த்து வைக்கணும் எப்படி நடக்கும்? சோ அந்த மென்டாலிட்டியில இருந்து ஈழத்தமிழர்கள் வெளியில வரணும். அதை நான் ஒரு தயவான ஒரு ரிக்வஸ்டா வைக்கிறேன். என்னன்னு சொன்னா இந்த காணொலியை பாக்குறவங்களோ இந்த சமூக ஊடகத்தில் இருக்கிற இளைஞர்களோ யாரையும் நாங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் ஆதரிப்போம். திமுக நமக்கு எதிரி தான், அதை விடுங்க. திமுக விடுங்க. திமுக இன்றைக்குமே நமக்கு எதுவுமே செய்ய போறது இல்லை. நமக்கு பிஜேபி வந்தாலும் ஒன்றுதான் தமிழ்நாட்டுல. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பிஜேபி எங்கேயுமே எங்களுக்கு எதிராக நிக்கலையே, நேரடி எதிரியா நிக்கலையே பிஜேபி. அப்ப நாங்க இவங்க எல்லாரையும் தட்டி கழிச்சு போட்டு என்ன செய்ய போறோம்? இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. சோ நாங்க விஜயம் எதிர்க்க வேண்டியதில்லை, யாரையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நடுநிலையா இருந்து வேடிக்கை பார்க்கறது தான் இதுல ஒரு சிறந்த இதா இருக்கும் என்று நான் நம்புறேன். உங்களுடைய இந்த குறுகிய நேர உரையாடல் மூலமா நான் விளங்கிக் கொள்றது என்னன்னு சொன்னா, இப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை வந்து நாம புறக்கணிக்க தேவையில்லை, எதிர்க்க தேவையில்லை. ஆனா தமிழ் தேசியத்துக்கான சரியான தீர்வை, கொள்கையை, தத்துவங்களை விளங்கி கொண்டு சரியா முன்வைக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசியத்துக்கு இது பொருத்தமானதாக இல்லை என்றதான் உங்களுடைய கருத்து. இது சரிதான்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். நெற்றிக்கண்ணினுடைய அரசியல் பழகு நிகழ்ச்சியில வந்து நீண்ட நேரமாக இருந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிய தம்மாறன் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நன்றி அண்ணா, வணக்கம். நன்றி தம்பி, நன்றி குணா, நன்றி, வணக்கம்.